UAE experience is a scam. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த இடத்துக்கு என்னோட வந்து 2 ஃப்ரெஷர் வந்திருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அவங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நானும் இன்னொரு பையனும் ஃபெயில் ஆகிட்டோம். அதில் என்னோட வந்து இன்னொரு பையன் செலக்ட் ஆகிட்டான். அந்த பையன் சொன்னால் நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வரேன் அப்படின்னா, ஓகே நாங்களும் வெயிட் பண்ணோம் கீழே. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அந்த பையன் வரான். என்னப்பா செலக்ட் ஆகிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா. ஏன் என்னாச்சு, நீ தான் டெஸ்ட் நல்லா இருந்தியா? இல்லை செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ ஏன்ப்பா அவனை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியல. இப்போ எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் எலிஜிபிள். யூஏயில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் விஷயம் புரியல. நீங்கள் நார்மலாகவே வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெஸ்யூம்லேயே போட்டிருக்கோம் யூஏயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. இது கூட பார்க்காம அவங்க ஹச்ஆர் கூப்பிட போகிறாங்க. ஸோ அப்படியே கூப்பிட்டாலும் அது ஃபால்ட் யார் மேலே, ஹச்ஆர் மேலே. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்நேரத்துக்கு அந்த 2 பசங்களுக்கு வேலை கிடச்சிடும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.